அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. சாமியா மட்டும் பார்க்கல, என்னோட குருவா, என்னோட நட்பா, ஆத்ம பலமா பார்க்கறேன். மல்லி அந்த மாதிரி போட்டோல பார்த்ததுல இருந்து மனசு வலிக்குது. இப்போதைக்கு நான் உன்கிட்ட கேட்கறது இந்த ஒரே ஒரு விஷயம்தான். மல்லி நல்லா இருக்கணும், அவளுக்கு எந்த குறையும், அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அவ 500 வருஷம் நல்லா இருக்கணும். நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனாலதான் அவளுக்கு தோஷம் இருக்குன்னு என் மனசு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கு. நான் தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன தப்பு பண்ணிருந்தாலும், நான் என்ன பாவம் பண்ணிருந்தாலும் அதை எனக்கே திருப்பி கொடுத்துரு. அந்த தண்டனையை நானே ஏத்துக்கிறேன். எனக்கு கழுத்தை நீட்டின பாவத்துக்கு மல்லிக்கு அந்த தண்டனை வேண்டாம். மல்லிக்கு மட்டும் எதுவும் தப்பா நடந்துடவே கூடாது. என்ன சார் இன்னும் வரல? எப்படியோ இவங்களை பிரிய விடாம ஒண்ணு சேர்த்த பாக்கியத்தை ஆண்டவன் நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. அம்மா தாயே ரொம்ப நன்றிமா. சாமி கும்பிட்டீங்களா சார்? சரிங்க சார், போலாம் சார். போலாம்.
அல்லலலலலலலலலா. அல்லலலலலலலலலா. அல்லலலலலலலலா. தம்பி குட் மார்னிங்மா. குட் மார்னிங். என்ன பண்றீங்க? அப்படியே டான்ஸ் ஆடிட்டு. ஸ்டைல். ஓ, கீப் இட் அப், கீப் இட் அப், கீப் இட் அப். ஆமா, அடுத்து என்ன பிளான்? அடுத்த பிளானா? அதான் விஜய் சார் மனசுல மல்லி இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சே. அதுக்கப்புறம் என்ன பிளான்? விஜய் தம்பி மனசுல மல்லி இருக்கிறது விஷயமே கிடையாது. ஆனா அவங்க 2 பேத்துக்கு நடுவுல கண்ணுக்கு தெரியாத கண்ணாடி தர ஒண்ணு இருக்கே, அது என்னைக்கு உடையுதோ அன்னைக்கு தான் அவங்க வாழ்க்கையே ஆரம்பிக்கும். புரியுதுமா. ஆனா அதை உடைக்கிறது மல்லிகையில தாமா இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம உரிமை எடுத்துக்க முடியாதுல்ல. அம்மா, மல்லி வர்றாங்க. வா. தேங்க்ஸுங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ் மல்லி. இந்த காஃபிக்காகவே நான் சீக்கிரம் வந்துருவேன் தெரியுமா? லேட்டா வந்தா நான் தரமாட்டேன்னு சொல்லலையே. அதானே, எப்ப கேட்டாலும் கிடைக்கும் தம்பி. நீங்க நம்ம வீட்ல ஒரு ஆளு. நீங்க எப்பவுமே வேற ஆள் மாதிரி அந்நியமா நினைச்சுக்காதீங்க. நாம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. சரிங்கம்மா. சரி சரி, அதை விடுங்க. அடுத்த பிளான் ஏதோ சொல்ல வந்தீங்களே. நான் எப்ப சொன்னேன்? என்னது? இன்னுமா விட மாட்டீங்களா? அரவிந்த், உங்களுக்குமா என் நிலைமை புரியல? அம்மா உங்களை சும்மா சீண்டி பாக்குறாங்க. அம்மா, இன்னொரு விஷயம். இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசினேன். விஜய் சாரோட லைசன்ஸ் கிடைச்சிருமா? அப்படியா? நல்ல விஷயம் தம்பி. சோ எனக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் ஒர்க்கிங் டே. வேற ஒரு கம்பெனில வேலை ரெடி பண்ணிட்டேங்கம்மா. ஐயோ, என்ன தம்பி சொல்றீங்க? ஆமாம்மா, எனக்கு இனிமே இங்க வேலை இல்ல. வேலை முடிஞ்சா கிளம்ப வேண்டியதானே? திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்களே. இல்லம்மா, விஜய் சார் எனக்கு கொடுத்த வேலையை நான் திருப்தியா முடிச்சிட்டேன். மல்லிகிட்ட நான் முடிச்சு தரேன்னு சொன்ன வேலையும் திருப்தியா முடிச்சிட்டேன். அதெல்லாம் கரெக்ட் தம்பி. நீங்க எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. அந்த கடவுள் தான் உங்களை சரியான நேரத்துல எங்க கிட்ட அனுப்பி வச்சிருக்காருன்னு சொல்லணும். என்ன மல்லி, நீங்க எதுவும் பேச மாட்டீங்க? திடீர்னு நீங்க கிளம்புறேன்னு சொன்னதும் சட்டுன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அரவிந்த். இங்கே இருங்கன்னு என்னால சொல்லவும் முடியாது. நிஜமாவே சொல்றேன், எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ரொம்ப தேங்க்ஸ் அரவிந்த். எதுக்குங்க தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு? இல்ல அரவிந்த், உங்களுக்கு தெரியாது. நீங்க மட்டும் வராம இருந்திருந்தா என்னெல்லாமோ நடந்திருக்கும். நான் இந்த நிமிஷம் இங்க இருந்திருப்பேனான்னு கூட தெரியாது. இருந்திருக்கவே மாட்டேன். என் மனசை அந்த அளவுக்கு மாத்த உதவி செஞ்சிருக்கீங்க. யார் அது? இது எங்க மல்லிதானா? போங்க பெரியம்மா. அவர் என் மேல இவ்ளோ அன்பு வச்சிருக்காருன்னு இவர் புரிய வைக்கலன்னா நான் மனசு வெறுமையாகி எப்பவோ இந்த வீட்டை விட்டு போயிருப்பேன். இதுக்கு மேலயும் நான் அவரோட அன்பை சந்தேகப்பட்டேன்னா தப்பு என் மேலதான். இவ்ளோ அழகா இருக்கிற, அன்பா இருக்கிற இப்படிப்பட்ட வாழ்க்கையை மிஸ் பண்ணிட பார்த்தேன்ல. நீங்க ஏன் லைஃப்னா இதுதாங்கிற மாதிரி ஒரு முக்கியமான முடிவெடுக்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அரவிந்த். வார்த்தையால தேங்க்ஸ்னு சொல்றதெல்லாம் பத்தாதுதான். ஆனா என்னால அது மட்டும்தான் சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அரவிந்த். புல்ல அரிக்குது புல்ல. மா, அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நீங்க கிண்டல் பண்றீங்களே. பின்ன தம்பி, உங்களுக்கு மட்டும் அவ என்னென்னமோ சொல்லி தேங்க்ஸ் சொல்றா. நானும் தான் இவளுக்காக எவ்வளவோ மெனக்கெட்டு இருக்கேன். என்னைக்காதும் லேசா ஈன்னு சிரிச்சு ஒரு தேங்க்ஸ் சொல்லிருக்கலாம். கேளுங்க கேளுங்க. நீங்க செய்யறதெல்லாம் சந்தோஷமா சிரிக்கிற மாதிரி எங்க முடிஞ்சிருக்கு? ஏய், பாத்தியா பாத்தியா பாத்தியா? சரி விடு விடு, முடிஞ்சதை பேசி என்ன ஆக போகுது? ஆக வேண்டியதை நம்ம பாப்போம். தம்பி, நான் சும்மா விளையாட்டுக்காக தான் தம்பி இப்படி பேசிட்டு இருந்தேன். ஆனா நிஜமாவே மல்லி விஷயத்துல நீங்க பண்ணது பெரிய சாதனை. அவளுக்கு புரிய வச்சு நீங்க எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுத்துட்டீங்க. சொல்ல போனா அவளோட வாழ்க்கைய நீங்க அவகிட்டயே திருப்பி கொடுத்துட்டீங்க. நீங்க செஞ்சதுக்கெல்லாம் சும்மா இப்படி ஒரு நன்றியை சொல்லிட்டு அப்புறமா நாங்க மறந்து போயிடக்கூடாது. அதனால இப்ப நான் இந்த நன்றி தேங்க்ஸ் கிங்ஸ் எல்லாம் சொல்ல போறது இல்ல. என் காலம் பூரா கடைசி வரைக்கும் மாசம் மாசம் உங்க பேர்ல நான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுவேன் தம்பி. அதுதான் நான் உங்களுக்கு காட்டுற நன்றி கடன். நீங்க நல்லா இருக்கணும். நன்றி சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு நன்றி சொல்றதுலாம் இதானா?
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.